சைபர் கிரைம் வந்து காவல்துறைக்கு அனுப்புது. எங்களுக்கு கிடைத்த தகவல் என்னன்னு சொன்னா, ஒரு சமூக அமைப்புக்கு ஆதரவாக சில அரசு அதிகாரிகள் செயல்படுத்தாங்க. ஒரு காவல்துறையில் இருக்கிற ஒரு ஆளு, ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஒரு இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு ஏஜென்டா இருந்தாங்க. இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்து இந்த அரசாங்கம் காவல்துறை செயலிழந்து போயிருக்கு. புதுச்சேரியில மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. கொலை, கொள்ளை, கஞ்சா, அபின்னு இது பூரா இருக்கு. நல அபகரிப்பெல்லாம் இருக்கு. அதுக்கு சேர்ந்து இப்ப இது சைபர் கிரைம் வந்துருக்கு. இப்ப சைபர் கிரைம் குற்றம் வந்து உலகம் பூரா பரவிடுச்சு. இது மட்டும் இல்ல, இங்க நம்ம ஊர் மட்டும் இல்ல. நம்ம வந்து ஒரு வழியில கண்டுபிடிச்சா இன்னொரு முறையில அவங்க குற்றம் செய்யறாங்க. அதனால இவங்க வந்து இந்த முத்தியால்பேட்டை கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்துல இதை விசாரிக்க முடியாது. அவங்களுக்கு அதுக்கு தகுந்த வந்து அனுபவம் கிடையாது. சைபர் கிரைம் இந்த வழக்கு எடுத்து வந்தவங்க பேர்ல நடவடிக்கை எடுத்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி, நீங்க ஏன் போய் அவங்க கிட்ட ஆதார் அட்டையை கேட்க வேண்டிய அவசியம் என்ன? அவங்க என்ன அரசு அதிகாரியா? அவங்களுக்கு ஆதார் அட்டையை கேட்க வேண்டிய அந்த போனவங்க வந்து பொதுமக்கள்கிட்ட ஆதார் அட்டையை கேட்கும் போது பொதுமக்கள் ஆர்வத்தோட சொல்லுவாங்க, எங்களுக்கு பொருள் கொடுக்குறேன்னு சொன்னா போவாங்க.